ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோ கூட போனால். நான் வளன்னு பேச விரும்புகிறேன், விஷயத்துக்கு ஷார்ட்டாக வர்றேன். இப்போ வரக்கூடிய மாதங்களில் தீபாவளி மாதம், அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பித்தாலே சில பேர் அவங்களோட பர்ச்சேஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி லிஸ்ட்டு போடுவாங்க. அதில் மிக முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, துணிமணி இருக்கிறது. தீபாவளினா புது துணி இருப்பாங்க. அதுக்கடுத்தது பலகாரம் செய்கிறதுக்கான இதை இறங்குவாங்க. அதற்கு புரட்டாசி இதெல்லாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. என்னென்னா இந்த வீட்டுக்கு பொருட்களை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கடத்துறாங்க. அதில் மிக முக்கியமான தேர்தல் பார்த்திங்கன்னா டெலிவிஷன், அது தொலைக்காட்சி வாங்குறதுக்கு. இப்போ சமீப காலமாக தீபாவளினாலேயே ஒரு தொலைக்காட்சி தூக்கி உடைக்கிறது, தொலைக்காட்சியை சில விஷயங்கள் பண்ணாத விஷயம்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி காமிக்கிறது, இது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. அதுவும் கடந்த ஒரு 2 கொரோனாவுக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு தர மட்டத்திற்கு இறங்கி பண்ணுறாங்க. அதனால் உண்மையான டிவி, உண்மையான பிராண்டட், அதாவது கம்பெனிக்கு உண்மையான நிர்வாகத்திற்கு நல்ல கம்பெனி டிவிக்கும் கெட்ட டிவிக்கும் சில ஓடாத டிவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் மக்கள் போய் விழுந்து வாங்கி அது 2 மாதத்துக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள ஃபோன் வச்சு கேட்டால் தெரியாது மேடம் சொல்லி கரெக்டி. அப்படியே ஒரு வேளை நீங்கள் கேரண்டி வாரண்டி ரீப்ளேஸ் பண்ணி வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா இது நம்மளோட நிலைமை. அவங்கள சொல்லி தப்பு. ரொம்ப எல்லாத்தையும் வாங்கி குவிக்கணும், எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லி எந்த அளவுக்கு இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்தமாரி ஆட்கள்லாம் நாங்கள் டிவி கொடுக்குறோம், ஹோம் தியேட்டர் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம்னு சொல்லி இறங்கி தர மட்டத்துக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க. வாங்கிட்டு 2 மாதம் இல்லை, ஒரு 10 நாள்லே, 2 நாளில் கட்டி போய்ட்டு ஃபோன் அடித்தா அப்படியே மேடம் நான் கேட்டு சொல்கிறேன் மேடம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா கஸ்டமர் கேர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த கஸ்டமர் கேர் ஃபோன் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஒரு வேலை நீங்கள் எடுத்து பேசினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களோட ப்ராடக்டை கொண்டு சொல்லுங்க, நான் கேட்டு சொல்கிறேன். அது ஒரு பெரிய அதையும் நீங்கள் மீறி கஸ்டமர் கேர் க்ளைம் வாங்கி போடுறதுக்குள்ளே போதும். அது ஒரு வேளை க்ளைம்லாம் வாங்குறதுக்கு டிவிலாம் கொடுத்து பொருள்லாம் ரீப்ளேஸ் பண்ணி வாங்குறதுக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா பொங்கல் முடிஞ்சிடுங்க. இப்போ வாங்கினீங்கன்னாலும் டிவி 2 நாளாக கெட்டு போயிடுச்சுனாலும், இப்போ வாங்கின டிவி 2 நாளில் அடுத்த நாள்லேயே கெட்டு விடுவாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வேரண்டி வேரண்டினும் வாங்குறதுக்கும் 1 வருஷம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு நாக்கு தள்ளி போயிடும். இந்த விஷயத்தை காரை வாங்கிக்கிட்டு நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத யோசித்து வாங்கினாலே பாதி பிரச்சனை பிடிக்கும். இதை வட்கர் அவங்களோட ஏழாமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2வது ஹோம் லோன் கொடுக்குறது, ப்ராடக்ட் லோன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கன்சியூமர் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனியும் கண்குத்தி பப்பாக உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு ஷோரூம்லேயும் ஒரு ஆள் போய் டிவி எடுக்க போனாங்கன்னா அவங்கள எப்படியாவது டெடிகேஷன் லோன் கன்வர்டேஷன், அதை 100க்கு 90% அவங்கள எப்படியாவது லோனில் வாங்க வைக்கணும். ஏன் மேடம் நீங்கள் இது இவ்வளோ காசு நீங்கள் இவ்வளோ தான் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு ஏதாவது செலவுகள் இந்த அமௌண்ட்டை மொத்தமாக கொண்டு போய் இருப்பாங்கன்னா அப்போ மூளை என்ன சொல்லணும், சரி ரைட்டு மாதம் 3000 தானே எடுத்து வச்சுருக்கோம், நம்மளுக்கு தேவையான செலவுகளாக இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் டிவியோட விலையை பார்த்திங்கன்னா இப்போ 7 8 ரூபா, மிஞ்சி 10 13 ரூபா இருக்கும். இந்த அமௌண்ட்டை அவங்க 10 மாதம் 6 மாதம் கணக்கு பண்ணி பார்த்தாங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா தான் கட்டியிருப்போம். ஆனால் மூளை என்ன சொல்லணும், சரி 3000 தானே மாதம் எடுத்து வச்சுரு, 6 மாதம் கணக்கு பண்ணிப்பாருன்ட்டு அந்த நேரத்தை யோசிக்க விட்டுரும். ஆனால் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா எப்படியும் 13,000 டிவி 18,000 17,000 கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எல்லா நொட்டு ட்ரெஸ்க்கு எல்லாத்தையும் உங்கள் பெல்லாம் போடுவாங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் போடுவாங்க. இது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஒரு 19,000 20,000 வரும். இதை தெரிஞ்சு வாங்குங்க. மக்களாகி ரொம்ப விழிச்சிக்கிட்டிங்கன்னா இந்தமாரி ஆஃபர்லாம் போட மாட்டாங்க. என்ன நிலமனோ அதை சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய கம்பெனி ஓடாத கம்பெனிஸ்லாம் சொல்லணும்னா போட மட்டும் மாற்றிட்டு அதை கொண்டாந்து மார்க்கெட்டில் தள்ளிவிட்டு போயிடுறாங்க. 2 மாதம் ஒன்றாலும் சரி, 3 மாதம் ஒன்றாலும் சரி, ஒரு 2 வருஷம். ஏன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் மினிமம் 1 வருஷம் தவறுனா தான் 2 வருஷம் கொடுப்பாங்க. அப்போ அவங்களோட கான்செப்டே தான் ஓடாத டிவிக்கு நாங்கள் வேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இறங்குவாங்க. அதில் ஒரு சில மார்க்கெட்டிங் கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் இவ்வளோ கரெக்டாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்போம்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க.
பேசுகிறதாக இருக்கும், ஆனால் செயலில் எதுவும் நல்லா இருக்காது. ஸோ மக்களாகிய நம்ம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்தமாரி ஆட்களை கரையெடுக்கிறது நம்மளுடைய ஆசைகள், தேவைகள், இது தேவையா, இது தேவையில்லையா அப்படிங்கிறத யோசித்து இறங்கினாலே பாதி பிரச்சனை முடிக்குங்கிற வீடியோவோட ஆதங்கத்தில் வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ போனால் நம்ம யாருக்கு எதிரான கிடையாதுன்னு சொல்லிட்டு வீடியோவை முடிக்கிறாங்க.